ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 கிலோ பருப்பை வந்து கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து வெங்காயம் வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பூண்டும் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு விசில் வர்றதுக்குள்ளார நம்ம வந்து முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான முள்ளங்கி வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கி வந்து நான் நல்லா கழுகி கட் பண்ணி வச்சுருக்கேன். முள்ளங்கி வந்து நல்லா வதக்கி நம்ம எடுக்கணும். அப்போ தான் மணமாகவும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். நாம் இப்போ காய் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் கருகிடக்கூடாது, கம்மியாக வேங்க அடுப்பை. அப்புறம் வரமிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். இது கூட வதக்கி வச்ச முள்ளங்கி நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போட்டு இந்த முள்ளங்கி வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இதுலேயே தக்காளி எல்லாம் வெந்து வந்துடும். முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. நாம் இதில் வந்து பருப்பு விசில் விட்டுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இது கூட வந்து கலந்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுட்டு ஊற வச்சுருந்தோம் புளி, அதை வந்து நல்லா கரைச்சி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து முள்ளங்கிக்கு பதிலாக நீங்கள் வந்து முருங்கைக்காய் போட்டிங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெறும் வந்து மாங்காய் போட்டு வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையிலையை வந்து தூவி நம்ம இறக்கணுன்னா நம்ம சாம்பார் வந்து ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பாருங்கள், சாம்பார் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.